எஸ். கமான் போரா. டேய் இருடா வாரன். சீக்கிரம் போடா. இந்த வாரன். வாரன் ஃபாஸ்ட். Oh my god. ஜோ. What happened? என்னாச்சு? இந்தியன் தப்பிச்சிட்டோம் பாஸ். இந்தியன் தப்பிச்சானா? எப்படா தப்பிச்சா? எப்படி உங்க கஷ்டம் இந்தியன் தப்பிச்சா? ஓ பிளடி. ஏய் ஜோ உள்ள போலாம். எல்லாம் எங்க போயிருந்தீங்க? ஏய் நீ எங்க போயிருந்த? போனவன் உங்களை எல்லாரும் சாவடிச்சிட்டு போன பரவாயில்ல. ஏன் 20,000 டாலர் எடுத்து போயிட்டானே. ஒரே கேம்ல ரம்மிட்டி காட்சிட்டானே. ஜோ கமான் ஜோ டைம் வேஸ்ட் பண்ணா ஜோ உள்ள போலாம் ஜோ. சொல்றத கேளு. உள்ள போலாம். ஓ ஓ மை காட் ஜோ நம்ம திட்டலாம் பாலா போச்சு ஜோ. நான் எவ்வளவு சொன்ன கேட்டியா? அந்த இந்தியனை தலையில தூக்கி வச்சு ஆடனல இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஆப்போசிட் போயிட்டான் பார். Bloody, I'm going to the 1 minute dollar. I didn't know. மேப் போட்டு தப்பிச்சிருக்கானுங்க ஜோ. இந்த இந்தியன் இந்த ஹைவேஸ் வழியா போய் ஹெட் குவார்ட்டர்ஸ் புடிச்சிருவான். அவனை எப்படி பிடிக்கிறதே? No Mac, no. அந்த இந்தியன் என் கையில இருந்து தப்ப முடியாது. போனது பணம் இல்ல, என் உயிரிடா. ஏய் பிளாக் இந்தியன், என் கோட்டையை விட்டு ஹைவேஸ் வழியா தப்பிச்சு போறேன் நீ. நான் கழுகுடா. என்ன 12 மணி நேரத்துல உன்னை கொஞ்சம் தூக்குறேன். என்னடா மச்சான் காட்டு போறா. ஓடுவோம். ஏய் ஓடாதீங்க. இல்லங்க சொல்றது கேளுங்க. அங்க பாத்து வா. மெல்ல மெல்ல பாத்து வாங்கோ. மச்சான் கவனம்டா. சிஸ்டர் கையை கொடுத்து வா. அடே மச்சான் அங்க என்னடா குறி பாக்குற நீ? பறவையை சுடலாமான்னு பாக்குறேன். என்ன சொல்றா? என்ன சுட்டு சாப்பிடு. பறவை வேணுமா? ஏன்னா செனப்பூனை மாதிரி அணைத்திக்கிட்டு இருக்க? என்ன சின்ன பூனையா? ஏண்டா கதைக்க மாட்ட நீ? இந்த காட்டுக்குள்ளையும் மேட்டுக்குள்ளையும் முள்ளு பத்தைக்குள்ளையும் என்ன நடக்க விட்டு என்ற காலம் முதல் நாளே உடைச்சு போட்ட நீ. சரி அந்த கோதாரையை விடுறா. இந்த ஆப்பிரிக்கன் காரிய பாரன் என்னமோ நாங்கள் விடுத்தாலை வீட்டுக்கு வந்த மாதிரி எல்லா பொருளையும் எடுத்து வச்சு கொண்டிருக்கிறா. அடப்போடா. எடே இந்த ஆப்பிரிக்கா காட்டுக்குள்ள எப்ப மழை வரும் எப்ப வெயில் அடிக்கும் ஒன்று விளங்குது இல்லடா. இந்த ஆப்பிரிக்கா பெட்டை எங்களை காட்டுக்கு இழுத்து வந்து சாகடிக்கிறாள். அங்க பாருடா 6 ஏக்கர் கட்டு போன என்ன என்று சொல்லி மரவடிகளுக்கு வச்சு வாங்கி கொண்டிருக்கிறான். சாரி மச்சான், நீ ஆமைக்காரன் இருந்தவன் உடம்பு தாங்கும். என்னால இனி ஒரு ஆட்டி கூட எடுத்து வைக்க இயலாது மச்சான். மச்சான் அம்மான சொல்லி கூட நீங்க 2 பேர் தான் சேர்ந்து என்ன தூக்கி கொண்டு போக வேண்டும். குறுக்குள்ள ஏறி உலக்குற மாதிரி இருக்கு மச்சான். டேய் கைத சோமாரி பேமானி முதல் நாளே குந்தின்னு ஒப்பாரி வச்சு நிக்கிறியடா. எடே இந்த கச்சல் பாசல கரைச்சி இந்த ஆப்பிரிக்கன் காட்டை நாரடிச்சு போடாது. சாரிடா, டோன்ட் வரிடா மச்சான். இன்னும் 2 நாள்ல இந்த காடே உனக்கு பழகிட பாரு. என்ன தேடா பழகிறது? என்ற கால் வலி எனக்கு தானே தெரியும். இருந்தாலும் மச்சான் இந்த உயரமான மரங்கள், இந்த காட்டாறு, இந்த பறவைகளின் சத்தம், சுத்தமான குளிர்ந்த காற்று, இதையெல்லாம் அனுபவிக்கும் போது மனதுக்கு இன்பமாகத்தான் இருக்கு. ஆனாலும் மச்சான் காலமத்து இந்த காட்டு பழங்கள் வேலையை காட்டுறது 4 முறை போயிட்டா மச்சான். உடல் எல்லாம் வெளியில வந்துச்சு மச்சான். தான் வார இங்க எல்லாம் மாசிக்கம் செய்யாதே. அப்படி எங்காவது போ. நான் எங்க போறேன்? இந்த ஆப்பிரிக்கன் சிஸ்டர் எந்த ஸ்டொமக் கடமுட ஐ அம் கோயிங். நீங்க அங்கல வராதீங்க. என்ன வெயிட் டேக் திஸ் டிஷ்யூ பேப்பர். வெளிக்கு போய் படிக்கிற பழக்கம் இல்ல. நோ டேக் திஸ். ஏய் என்னடா கதைக்கறாள்? அது போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்ற டாய்லெட் பேப்பரா? அட புற கொள்ளையில போவானே. அடே ஆத்து நிறைய தண்ணி போகுதுடா. இத விட்டு போட்டு பேப்பர் உடைக்க சொல்றா. அடே மச்சான் எங்கட ஊர்ல சின்ன பிள்ளை என்றாலும் தண்ணில தான் கால கழுவினம். இங்க வேற ஒரு ஆப்பிரிக்கன் சிஸ்டர் இந்த பேப்பர் உடைக்கிற வேலையெல்லாம் உங்களோட வச்சு கொள்ளுங்கள். என்ன படிக்கிற கொப்பியில துடைக்கிறாங்களாம். என்ன சனங்களோ. அப்பா
இந்தியன் மேஜர், இந்த ஆளை மயக்கிற பார்வை, உன் காதல் சிரிப்பு, இதெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ என்ன கற்பழிச்சது ஒரு விபத்து. அத நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். அப்படி நான் முடிவு எடுத்ததுனாலதான் இப்ப நீங்க இன்னும் உயிரோட இருக்க. தெரிஞ்சுக்கோ. இதோ பாரு, என் குடும்பத்தை அழிச்ச டிராகன் ஜோங்ல வெறி பிடிச்ச போனாய பழிக்கு பழி வாங்கத்தான் நான் உன் கூட இந்த காட்டுக்கே வந்திருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி மிலிட்டரி கேம்ப் போனதும் நீ அந்த கொலவெறியனை என் கையில பிடிச்சு தர. நான் என் கையால அவன் தலைய வெட்டுறேன். நான் அந்த நாள் வரைக்கும் தான் உன் கூட இருப்பேன். போயிடு, மரியாதை போயிடு. டியர் சோல்ஜர்ஸ், நம்ம மேஜர் முத்துவீர தீவிரவாதி கையில இருந்து தப்பிச்சதா நல்ல செய்தி வந்திருக்கு. Oh my Janet, my angel. See ya baby. See ya baby. $1 million loss baby. இந்தியனை ஏமாத்திட்டு போயிட்டான், எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டான். ஐயோ போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எவனும் குடிச்சிட்டு தண்ணி கலந்து வச்சிட்டு இருக்கிறான், யாரும் தெரியல. ஓ ஹலோ, என் மிலிட்டரி ஹெட் குவார்டர்ஸ். Shut up your mouth, bloody scoundrel. ஹலோ ஆபீசர், இந்தியா என்கிட்ட தான் இருக்கான். பணம் ரெடியா? நேத்து ராத்திரியே எங்க ஆளுங்க உன் கையில இருந்து தப்பிச்சிட்டதா எங்க இன்ஃபார்மர் மூலமா எங்களுக்கு செய்தி வந்தாச்சு. ஏ இடியட், இனிமே நீ சொல்ற எதையும் நாங்க நம்ப தயாரா இல்ல. இல்ல அதெல்லாம் போய். ஏ ஃப்ராட், வைடா போன. ஹலோ. ஓ ஷிட். ஐயோ பிளடி போயிடுச்சு. என் $1 million போயிடுச்சு. யாரு கட்டது? நச்சனுக்கு பின்னாடி பார்த்ததே இல்ல. இவனா பேனா மூஞ்சி. ஏய் இங்க நம்ம மாசத்துல 30 நாள் தண்ணி அடிப்பாங்க. போயிடுச்சா என் காசு எல்லாமே தண்ணியா போச்சுடா. ஐயோ போச்சு. கைய கூட பார்த்து கொண்டிருக்க நீ. ஏறதுக்குள்ள என்னையே கீழே தள்ளிடுவ போல இருக்கு. போ மச்சான், கவனமா வா. Come on, man. விழுந்தியா? நல்லா வேணும். இங்க நான் தான் கேப்டன். நான் சொல்றதுதான் கேட்கணும். கேட்காம விழுந்தல்ல, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? என்ன தூக்கணும். தூக்கு, நல்ல தூக்கு. My God. Hey Major, you idiot. மேடம் விழுந்துட்டீங்களே. Come on. நம்ம ஸ்பை கிட்ட இருந்து ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு. என்ன விஷயம்? சொல்லு. அவங்க ஹைவேஸ் வழியா தப்பிச்சு போல. ஜோதி கவுண்டர் பிளான் படி அவங்க 3 பேரை நம்ம ஃபாரஸ்ட் வழியா தான் தப்பிச்சு போறாங்கன்ற தகவல் நமக்கு வந்திருக்கு. ஓ அப்படியா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஜோதி கவுண்டர் தான். அவளை வச்சுக்கிறேன். இந்தியன் ஸ்ரீலங்கன் கட்டுறா 3 பேர் கார்ல சமாதி. என் வேலையை ஆரம்பிக்கிறேன்டா.
Very good. Hey, where's the Mac Robin? கீழே கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கான் சார். Hey, நீ போய் அவனை கூட்டு வா. எஸ் பாஸ். கேமரோன், நீ அடிச்சு வந்திருக்க போஸ்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு. சிட்டில ஒரு இடம் ஓடாத, எல்லா இடத்துலயும் ஃபுல்லா ஓட்டு. $50,000 ஆசைப்பட்டு எல்லாரும் காட்டு உள்ள இறங்குவான். அப்போ இந்தியா நம்ம கையில மாட்டுவான். You can go. ஏய் வாங்கடா. Hey, Indian Major, உன்னை விட்ட மாட்டேன்டா. மாறன், ஹே மாறன், ஐயோ ஆ, இந்த நுழம்பு கடி ஒரு பக்கம், இந்த ஆப்பிரிக்கா பெட்டேண்டது கடி ஒரு பக்கம். என்ன செய்வனு தெரியலன்னா. என்ன வேணும் சிஸ்டர்? where is Major? எங்கடா அவன்? ஐயோ இவங்க 2 பேருக்கு முடியல மாட்டுப்பட்டுட்டு முழிக்கிறேன். சிஸ்டர், காடெல்லாம் நடந்து நடந்து கால் 2 பெயின் வலிக்குது. நான் தூங்க வேணும் ப்ளீஸ். ஐயோ, I don't understand anything. இல்லையே, துவாக்கு இங்கதானே இருக்குது, பக்கத்தான் இருக்கணும். சிஸ்டர் நேரா போய் பாருங்க, அங்கதான் இருப்பான். என்ன ப்ளீஸ். Idiot. அம்மா, ஐயோ ஒரு போக்குல கால் உடைச்சு போட்டு போறாள். கொள்ளையில போவா. Hey Major, eat this. Look, I'm sorry. You just go. Go. பைத்தியமா நீ? சாப்பிடலன்னா உன்னால எப்படி நடக்க முடியும்? ஏன் வேணாங்கற சொல்லு. எனக்கு வேண்டாம். சொன்ன புரியாத உனக்கு? மரியாதைங்கிறது போய்டு. நம்ம 2 பேரும் UN military office போய் சேர வேண்டாமா? அதுக்கு எனர்ஜி வேண்டாம்? சாப்பாடு வேணாங்கற? சொல்லுமா, உனக்கு தெரியாதா? ஓஹோ, இப்ப புரியுது. என்கிட்ட நீ போய் சொல்லி தான் இங்க நீ கூட்டிட்டு வந்தியா? ஏன் சபதம் நிறைவேறாதா? கடைசியா சொல்ற சாப்பிடு. Yes, I won't have. Major, I warn you. இது நல்லா இல்ல. You get up. Major, எழுந்திரி. எழுந்திரி. சாப்பிடு. முடியாது. சாப்பிட போறியா இல்லையா? முடியாதுன்னு சொல்றல. சாப்பிடுறா. சாப்பிடுறா. இத சாப்பிடுன்னு சொல்றல. Eat Major. Eat this. Who are you? Why are you giving? Why? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் ஏன் உன் கையால சாப்பிடணும்? சொல்லு. நான் உன்னை கற்பழிச்சது ஒரு ஆக்சிடென்ட். ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியல. என் அன்பு, நான் உன் மேல வச்சிருக்க காதல நீ புரிஞ்சுக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு இப்ப தேவையில்ல. நீ சாப்பிடு. இந்த சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றல. இனிமே எனக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லையா? ஹே, என்ன கொல்ல போறியா? ஷூட் மீ. என் மனசை புரிஞ்சுக்காத நீ. உன் கையால என்ன கொல்லு. No Major. Come on, shoot me. No. Shoot. ஐயோ மச்சான். Major, நீ என்ன கற்பழிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? நான் சாகணுங்கிற முடிவோட தான் பாத்ரூம்குள்ள போனேன். அதோட எங்க அப்பாவை தலையை வெட்டி கொண்டது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இனிமே நான் உயிரோடு இருக்க கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தேன். இனிமே நான் ஏன் உயிர் வாழணும்? நான் சாகணும். நான் மறைச்சு வச்சிருந்த பாய்சனை சாப்பிடறதுக்கு நான் தயாரானேன். அப்பதான் வெளியில இருந்து உன் குரல் எனக்கு கேட்டது. Bloody scoundrel. பொண்ணு உள்ள இருக்கும்போது என்னடா பாக்குற? ஏய் புறா புறா புறா. மரியாதை எங்க போ. டேய் அவ என்ன உன் பொண்டாட்டியா? கட்டின புருஷ மாதிரி வந்து கேக்குற? வேண்டாம். டேய் மரியாதை அவளை எனக்கு விட்டு கொடுத்துரு. இன்னைக்கு ராத்திரி உனக்கு சூப்பரான பொண்ணு தர்றேன். அந்த தவளச்சி எனக்கு வேணும். போடா போ.